சென்னையில் மிச்சம் மீதி இருக்கிற வயல்வெளிகளில் உள்ள இரவாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தோம். தேட ஆரம்பிச்ச உடனே நஞ்சில்லாத கொம்பேரி முக்கன் பாம்பு தரிசனம் அளிச்சு ஆரம்பிச்சு வச்சுது. கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல உள்ள மரக்கிளைகள்ல நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்து உள்ள மரத்திலையும் வேற ஒரு கொம்பேரி முக்கன் பாம்பு அதே உயரத்துல படுத்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த மரத்துல இலைகள் அதிகமா இருந்தனால பாம்போட உடம்பு கொஞ்சம் தான் வெளியே தெரிஞ்சது. அதுக்கு அடுத்து ஒரு 2 மரம் தாண்டி இருந்த மரத்திலையும் ஒரு கொம்பேரி மூக்கன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தது. இரவு நேரங்கள்ல கொம்பேரி மூக்கன் பாம்புகள் அனைத்துமே இப்படிதான் ஓய்வெடுக்கும். அதுக்கும் அடுத்ததா இன்னொரு கொம்பேரி மூக்கன் பாம்பு செடிகளுக்கு மேல 4 அடி உயரத்துல படுத்திருந்தது. பார்த்ததுலேயே இந்த பாம்பு ஒண்ணுதான் ரொம்ப கீழே படுத்திருந்தது. வரிசையா அடுத்தடுத்து 4 கொம்பேரி முக்கன் பாம்புகளை பார்த்தனால ஒரே மன மகிழ்ச்சி ஆயிருச்சு. ஒரே செடிகள்ல உள்ள இலைகள்ல 3 வெந்தய வரியன் பட்டாம்பூச்சிகள் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி பல செடிகள்ல கூட்டம் கூட்டமா பார்க்க முடிஞ்சது. புதர் செடிகளுக்குள்ள இந்த நீண்ட தாடை சிலந்தியும் நிறைய பார்க்க முடிஞ்சது. இந்த சிலந்தி வகைகளுக்கு தாடைகள் நீளமா இருக்கிறதுனால தான் இந்த பெயர் வச்சிருக்காங்க. வரிசையா பாருங்களேன், ஒரே இடத்துல எத்தனை இருக்குன்னு. இந்த வகை கும்புடு பூச்சியோட குட்டிகள் பார்க்கறதுக்கு எறும்பு மாதிரியே தோற்றத்தில் இருக்கிறதுனால எறும்பு கும்புடு பூச்சின்னு இதுங்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க. இந்த இலைக்கு மேல இருக்கிற புழு தான் கறிவேப்பிலை அழகி பட்டாம்பூச்சியோட புழு பருவம். பார்க்கறதுக்கு பறவைகளோட கழிவுகள் போலவே தோற்றமளிக்கிறதுனால மற்ற உயிரினங்கள் இதுங்களை சாப்பிடாம தப்பிச்சுக்கிறோம். இந்த வகை பட்டாம்பூச்சிங்க கறிவேப்பிலை செடியில அதிகமா முட்டையிட்டு இனப்பெருக்கம் பண்றனால தான் இந்த பெயர் வச்சிருக்காங்க. ஆனா இதுங்க மற்ற சில தாவரங்கள்லயும் இனப்பெருக்கம் பண்ணும். உதாரணத்துக்கு இந்த புழுக்கள் இப்ப இருக்கிற செடிகள் மாதிரி புளிப்பு சுவையுடைய பழங்கள் வளரும் தாவரங்கள்லயும் இனப்பெருக்கம் பண்ணும். இந்த புழு வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி வண்ணத்துல தான் இருக்கும். நல்லா இலைகளை சாப்பிட்டு வளர்ந்து முழு வளர்ச்சி அடைந்த பிறகு இந்த மாதிரி மாறிடும். இதுக்கு அடுத்த நிலையா கூட்டுப்புழுவா உருமாறி சில நாட்கள் அதிலேயே அசையாம இருந்து பட்டாம்பூச்சியா உருமாறிடும். இதுக்கு தலைக்கு மேல கண்கள் மாதிரி இருக்கிறது உண்மையான கண்கள் இல்லை. மற்ற உயிரினங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்காக பொய்யான தோற்றம் அளிக்கக்கூடிய பொய்க்கண்கள். இயற்கையோட படைப்புகள் ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி தான். பார்க்கறதுக்கே எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. முழு வளர்ச்சி அடைந்த புழுக்கள் எல்லாமே கடற்கொஞ்சி செடிக்கு மேல இருந்தது. பகல்ல எல்லாம் தேடி பார்த்தா கூட இந்த புழுக்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதோட நிறத்துக்கு செடிகளோடு செடிகளா அப்படி ஒரு உருமறைப்பாகி இருக்கும். இந்த புதர்களுக்குள்ள இருந்த மிளகரணை செடியவும் இந்த புழுக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. நாவாய் வண்டு ஒன்றும் இலைகளுக்கு மேல நடந்து போய்கிட்டு இருந்தது. இந்த வகை வண்டுகள் அனைத்துமே பூச்சிகளை தான் விரும்பி வேட்டையாடி சாப்பிடும். இந்த இலைகள்ல இருக்கிற ஓட்டைகளுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்லை, கீழே இருக்காம பாருங்க, இந்த நீள்மூஞ்சி வண்டு தான். பசியினால இந்த இலையை முழுவதுமா அங்கங்க மேய்ஞ்சு வச்சிருக்கான். இந்த இன வண்டுகள் தானியங்கள், பழங்கள், விதைகள், வேர்கள்னு ஒவ்வொரு வகையும் ஒவ்வொன்னா சாப்பிடும். செடிக்கு மேல பழுப்பு நிற வெட்டிக்கிளி ஒன்று நின்றுகிட்டு இருந்தது. அதுக்கு மேல இருந்த இலையில பச்சை வேட்டைக்கார சிலந்தி ஒன்று தலைகீழ நின்றுகிட்டு இருந்தது. ஒரு சில வகை குளவிகள்லாம் இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி தான் இலைக்கு மேல தூங்கும்.
வேட்டைக்கார சிலந்திகள்ல இதுவும் ஒரு வகை. பார்க்கறதுக்கே அட்டகாசமான தோற்றத்தில் இருந்தது. வாயில ஏதோ பூச்சி ஒன்றை வேட்டையாடி வச்சிருந்தது. இந்த வகை கரப்பாம்பூச்சி பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருந்தது. உடம்பு முழுக்க பழுப்பு நிறத்துல ஆமையோட வடிவமைப்பு மாதிரி இருந்தது. காட்டாமணக்கு செடிக்கு மேலேயும் முட்கால் சிலந்தி ஒன்று இருந்தது. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மலரான செங்காந்தல் மலர். பார்க்கறதுக்கே வித்தியாசமான வடிவமைப்புல அழகா இருக்கும். பழுப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை நிற புள்ளிகள் கலந்த இந்த வண்டோட பெயர் தான் பூச்சக்கர வண்டு. அதிகமா பூக்களை சாப்பிடும், மகரந்த சேர்க்கையும் பண்ணும். இங்க மின்மினி பூச்சிகளையும் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. இதுங்க எல்லாமே ஒரு வகை வண்டுகள் தான். இந்த மின்மினி பூச்சிகள் பற்றியும் தனியாக ஒரு காணொளி பதிவிட்டிருக்கேன். விருப்பப்படுறவங்க போய் பார்த்துக்கலாம். இந்த அந்துப்பூச்சி ஒன்றும் இலைக்கு மேலே அமர்ந்திருந்தது. இதை பற்றி படித்து பார்த்ததில் மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நிறையா பார்க்கலாம்னு போட்டிருந்தது. நான் இதை பார்த்ததும் ஜூன் மாதத்தில் தான். புதர் செடிகளுக்கு மேலே இந்த வெள்ளை நிற பூக்களுடைய முல்லை கொடியும் பூத்திருந்தது. இந்த பூக்களை நல்லா உற்று கவனிச்சு பார்த்தப்பதான் அதுக்கு மேலே இருந்த வெள்ளை நிற நண்டு சிலந்தி ஒன்றும் பூவோட பூவா ஒன்றி போய் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது தெரிஞ்சது. இந்த வகை சிலந்திகள் பகல் நேரங்களில் தான் சுறுசுறுப்பாக இயங்கும். பகலில் இந்த சிலந்திகள் இருக்கிற இடமே தெரியாமல் பூவோட பூவா உருமறைப்பாகி இருக்கும். மற்ற வகை பூச்சிகள் ஏதாவது இந்த சிலந்திகள் இருக்கிற பூக்கள் பக்கமாக வரும்போது மறைஞ்சிருந்து மின்னல் வேகத்தில் தாக்கி பிடிச்சி உணவாக்கிறோம். இன்னொரு பச்சை வேட்டைக்கார சிலந்தியும் இருந்தது. ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பழுப்பு நிறம் கலந்த மாதிரி இருந்தது. அதுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே இன்னொன்று நல்ல பச்சை நிறத்தில் இருந்தது. இந்த வகை சிலந்திகள் அனைத்துமே இரவு நேரங்களில் மற்ற பூச்சிகளை பயங்கரமாக வேட்டையாடி சாப்பிடும். இதுவும் நெசவு சிலந்திகளில் வரக்கூடிய ஒரு வகை சிலந்தி இனம். அவரை வெள்ளையன் பட்டாம்பூச்சி ஒன்று செடிக்கு மேலே உறங்கிட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இருந்த புட்கல்ல இந்த புல் குறுக்கு சிலந்தியும் முதல் முறையாக நான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த சிலந்தி பார்க்கறதுக்கே வண்ணமயமான வடிவமைப்பில் இருந்தது. புட்கள் மற்றும் மற்ற செடிகளுக்கு நடுவில் வலைகளை கட்டி பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட்டு வாழும். தாழம்பூ செடிகளும் நிறைய பார்க்க முடிஞ்சது. இதுல பூனாகம் இருக்கும்னு ஒரு பொய்யான வதந்தியும் பரப்புவாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு பாம்பே கிடையாது. மரத்தவளை ஒன்றும் பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட்றதுக்காக முட்குச்சிக்கு மேல நிம்மதியா அமர்ந்திருந்தது. வாய்க்காலில் வந்துகிட்டு இருந்த தண்ணீருக்குள்ளேயும் நிறைய மீன்கள் இருந்தது. கைவிளக்கோட வெளிச்சம் படவும் எல்லாம் சேர்ந்து ஒரு தாவு தாவுச்சு. நீர்வாழ் வண்டுகளையும் பார்த்தோம். தண்ணீருக்குள்ள இங்கேயும் அங்கேயும் நீந்தி போய்கிட்டு இருந்தது. இந்த வகை வண்டுகள் அனைத்துமே தண்ணீரில் தான் வாழும். என்னோட கையில் இருக்கிற இந்த உயிரினத்தை பாருங்களேன். பார்க்கறதுக்கு தேளா இல்லை சிலந்தியான்னு நம்மளை குழப்புற மாதிரி தோற்றத்தில் இருக்கும். தேள்களும் சிலந்திகளும் இருக்கிற அராக்கனைட்ஸ்ன்ற பேரினத்துக்கு கீழே வரக்கூடிய வால் இல்லாத சாட்டை தேள் தான் இது. இது ஒரு தனி வகை உயிரினம். இதுங்களுக்கு ஒல்லிய நீளமாக இருக்கக்கூடிய முதல் ஜோடி கால்கள் தான் உணர்கால்கள். மற்ற வகை பூச்சிகளுக்கு உணர்கொம்புகள் இருக்கிற மாதிரி தன்னோட இரையை உணர்ந்து வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு பயன்படுறது தான் இந்த உணர்கால்கள்.
இதுங்களுக்கு நஞ்சு கிடையாது, அதுக்கு பதிலாக தன்னோட முட்கள் நிறைந்த இடுக்கிகளை வச்சு இரையை பிடிச்சி வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துது. இதோட உடம்பு எவ்வளவு சப்பட்டையா இருக்கு பாருங்க. இந்த 2 பக்கமும் நகர்ந்துகிட்டே இருக்கிறது தான் இதுங்களோட உணர்கால்கள். நண்டுகளை போலவே அதிகமாக இந்த மாதிரி பக்கவாட்டில் தான் நடந்து போகும். மனிதர்களுக்கு இதுங்கனால எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது, அதனால யாருமே இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. மரத்தோடு மரமா ஒன்றி போயிருக்கிற இந்த ரெட்டைவால் சிலந்திகளையும் பார்க்க முடிஞ்சுது. பழுப்பு நிறத்தில் பல பலன்னு மின்னிக்கிட்டு இருக்கிற இந்த வண்டுகளும் இலைகளை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. ஒரு வகை பருந்து அந்து பூச்சியோட புழு பருவம் தான் இது. மஞ்சனத்தி மரத்தோட இலைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இந்த பச்சை குளத்து தவளையை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பார்க்க முடிஞ்சது. நீர்நிலைகள்லையும் அதை ஒட்டி உள்ள இடங்கள்லையும் தான் இந்த தவளைகளை அதிகமா பார்க்க முடியும். தண்ணீர்ல வளரக்கூடிய இந்த ஆரைக்கீரையும் நிறைய வளர்ந்திருந்தது. இதோட இலைகள் அருமையான வடிவமைப்புல இருக்கும். இந்த பச்சை வேட்டைக்கார சிலந்தி கொஞ்சம் வெளிர் நிறத்துல இருந்தது. இவன் தான் இந்த காணொலியோட கதாநாயகன். வரப்புக்கு மேல நின்னுகிட்டு இருந்தேன். எங்க இருந்து வந்தானோ தெரியல, சரட்டுன்னு என்னோட காலுக்குள்ள புகுந்து வாய்க்காலுக்குள்ள தவிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை மட்டும் வெளியே நீட்டி நாக்க நீட்டிக்கிட்டு இருந்தான் என்னைய பார்த்து. இவன் வேற யாரும் இல்ல, நஞ்சில்லாத தண்ணி பாம்பு தான். பக்கத்திலேயே இருந்த செடியில பச்சை வேட்டைக்கார சிலந்தி ஒருத்தன் நல்லா பூச்சியை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இரவு நேரங்கள்ல ஈக்களும் இந்த மாதிரி தான் செடிகளுக்கு மேல ஓய்வெடுக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே வெங்காயம் மாதிரியே இருந்தது, ஆனா மரத்துல முளைச்சிருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகுதான் என்ன செடின்னு அண்ணன் ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதோட பெயர் தான் அழிஞ்சல் பழம்னு சொன்னாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய பழ வகை தான் இது. இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்த எறும்பு கும்புடு பூச்சியோட குட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தோல் உரிச்சிருக்கு. உரித்த தோலுமே பக்கத்துல தான் இருக்கு பாருங்க. கரையான்களும் நிறைய இருந்தது. ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு வாகை கரையான் எச்சரிக்கை ஒலி எழுப்புனதும் எல்லாம் போய் மறைஞ்சுக்கிருச்சுங்க. வாகை கரையான்கள் தான் வேலைக்கார கரையான்களுக்கு பாதுகாப்பு. வாகை கரையான்களோட வாயும் தலையும் கொஞ்சம் பெருசா இருக்கும். எப்படி எச்சரிக்கை ஒலி எழுப்புது பாருங்க. பார்க்கறதுக்கே வித்தியாசமான தோற்றத்துல உடம்பெல்லாம் வரிகளோட இருக்கிற இந்த ஈக்கு பேர் தான் மிதவை ஈ. பறக்கும் போது ஒரே இடத்துல நின்னுக்கிட்டே பறக்கிறதுனால தான் இதுகளுக்கு இந்த பெயர் வச்சிருக்காங்க. வேப்ப மரத்தோட இலைகளுக்கு மேல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. பக்கத்திலேயே இன்னொரு செடியிலையும் வேறொரு ஈ ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது.
கண்களுக்கு குளிர்ச்சியான வண்ணங்கள் நிறைந்த பனங்காடை பறவையும் மரத்துக்கு மேலே ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது. வேப்ப மரத்துக்கு மேலே பழுப்பு நிற வேட்டைக்கார சிலந்தி ஒன்றும் இரைக்காக காத்திருந்தது. கரும்புள்ளி நீலன் பட்டாம்பூச்சி ஒன்று சீமக்கருவேல மரத்தில் தலைகீழா நின்று தூங்கிட்டு இருந்தது. இந்த இலைகளுக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கிற சிலந்தியோட பெயர் தான் ஓடும் நண்டு சிலந்தி. பக்கத்தில் இருந்த காஞ்ச குச்சிக்கு மேலே எலுமிச்சை நீலன் பட்டாம்பூச்சி ஒன்றும் தூங்கிக்கிட்டு இருந்தது. ஆந்தை அந்து பூச்சிகளில் ஒரு வகை தான் இது. இரண்டும் இணை சேர்ந்து இலைக்கு மேலே நின்றுக்கிட்டு இருந்தது. கீழே இருக்கிற அந்துப்பூச்சி இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழும். மேலே இருக்கிற அந்துப்பூச்சி சமீபத்தில் தான் புழு பருவத்தில் இருந்து பறக்கிற நிலைக்கு உருமாற்றம் அடைந்திருக்கு. இதுக்கு மேலே உள்ள வடிவமைப்பு ஓவியம் போல பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது. பக்கவாட்டில் இருந்து பார்க்கும்போது மேலிருந்த அந்துப்பூச்சிக்கு உடம்புக்கு அடியில் இளமஞ்சள் நிறத்தில் இருந்தது. இங்கேயும் வரிசையா எக்கச்சக்கமான கரையான்கள் உணவு சேகரிச்சுக்கிட்டு இருந்தது. காய்ந்து போன இலைகளும் மரங்களும் தான் இதுங்களுக்கு உணவு. இயற்கையில எதுவுமே தேவையில்லாததுன்றது கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்தில் இருந்த இந்த பாச்சானையும் பார்க்க முடிஞ்சது. இதுதான் பழம் துளைக்கும் அந்துப்பூச்சி. இதோட உள்ரெக்கைகளை பாருங்களேன், இளமஞ்சள் நிறத்துல எவ்வளவு அட்டகாசமா இருக்குன்னு. இன்னொரு செடியோட இலைகளுக்கு மேல ரெட்டைக்கோடு குதிக்கும் சிலந்தியும் இருந்தது. இந்த வகை சிலந்திகள்ல ஆண் சிலந்திகள் பார்க்கறதுக்கு உடம்பெல்லாம் வண்ணங்களோட அருமையான வடிவமைப்புல இருக்கும். பெரிய புட்களுக்கு மேலே இருந்த இந்த சிலந்தி பார்க்கறதுக்கே உண்ணி மாதிரி தோற்றத்தில் இருந்தது. இதுவும் நெசவு சிலந்திகளில் வரக்கூடிய ஒரு வகை சிலந்தி இனம். இதுதான் ரெட்டைக்கோடு குதிக்கும் சிலந்திகள் வகையில் இருக்கிற பெண் சிலந்தி. ஆண் சிலந்தியை ஒப்பிட்டு பார்க்கும்போது உடம்புல உள்ள வண்ணங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும். இந்த வரிவெள்ளையன் வண்ணத்து பூச்சி ஒன்று இலைகளுக்கு மேலே உறங்கிட்டு இருந்தது. இந்த வகை தேனீக்கள் குச்சியை தன்னோட வாயால கவ்வி பிடிச்சிட்டு தான் இந்த மாதிரி தூங்கும். நட்டுவாக்காளி ஒன்று பொந்துக்குள்ள மறைஞ்சிருந்தது. எவ்வளவு மறைஞ்சிருந்தாலும் தான் நம்ம கண்ணில் பட்டுருமே. எல்லாம் நம்ம ஆளுங்கதான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். இரவு முழுக்க தவளைகளுடைய பாடல்களும் பூச்சிகளுடைய ரீங்காரமும் காதுல இன்னிசையா ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த காணொளிகளில் உள்ள அனைத்தையுமே நள்ளிரவு 12 மணியில இருந்து அதிகாலை 4 மணிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கிற புதர்களுக்குள்ள பதிவு செஞ்சோம். அதனால புதர் செடிகளோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு புதர் செடிகளை பாதுகாப்போம், உயிரினங்களை பாதுகாப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.